போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டியில் இருக்க சீல்நாயங்கப்பட்டி. அண்ணே நான் திங்கிற பண்ணாதான் வச்சிருக்கியா? ஒண்ணு இல்லண்ணே. ஏன் நான் சேவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். ஹலோ கைஸ், வெல்கம் டு ப்ரீசியஸ் பைரேட். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் சிட்டியில் இருக்க ஜருகுமலைன்ற ஒரு ஏரியாவுக்கு தான் போகிறோம். அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபேமஸ் பெருசாக கிடையாது. பட் இந்த மாமன் படம் எடுத்தாங்க, அந்த ஸ்பாட்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மோட்டோ பிளாக்கை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கேருந்து கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டகலூர் கேட்லேருந்து கிளம்பியிருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நேராக போனோம்னா சேலம் போகிறோம். சேலத்துக்கு முன்னாடி எங்கே சீல்நாயங்கப்பட்டின்னு சொல்கிற ஒரு ஊர், அங்கேருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம்னா ஆத்தூர் ஹைவே வரும், அதாவது சென்னை ஹைவே. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே முன்னாடியே தாங்க இருக்கும், பக்கமாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம கட் பண்ணோம்னா ஜருகுமலை போகிற ரூட்டு காட்டுதுங்க கூகுள் மேப்பு. இந்த பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்தோம் உள்ளே வந்து எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்குது நிற்கிற அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா படை வீரர்கள்லாம் படியிலே தொங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சொல்லப்பா என்ன போக மாட்டேங்குது சிங்கநல்லூருக்கு. சிங்கநல்லூர் வரைக்கும் இதுல தான் போயிட்டு இருக்கிறதாச்சு. இந்த சைடில் ஃப்ளைஓவர் ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் நம்ம கீழே எங்கேயும் டேக் டைவர்ஷன் போர்டு போட்டிருக்காங்க, நம்ம கீழே போயிட்டுருக்கோம். கூடிய விரைவில் போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த வியூலாம் சூப்பராக இருக்குது. சேலம் என்ட்ராயிட்டோங்க, நியர் சீல்நாயங்கப்பட்டி வந்தாச்சு. ஒரு ஸ்வீட் பீடா ஒன்று போடுறாஜா. இந்த ரோடு தாங்க நான் சொன்ன சென்னை ஹைவே. இங்கே பாருங்க, ஆத்தூர், உளுந்தூர்பேட்டை, சென்னை நேராக தாங்க. இந்த மாதிரி ரோட்லலாம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக கிராஸ் பண்ணுங்க. அப்புறம் ஓடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஓடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓடும்போது கால் ஸ்லிப் ஆகி தடுக்கி விழுந்திங்கன்னா பின்னாடி வர வண்டி ஹை ஸ்பீடில் தான் வரும். ஸோ சேஃபாக போங்க வாங்க. அவ்வளோதாங்க, இப்போ ஒரு கட் எடுக்க போகிறோம். ஹைவேலேருந்து கட் ஆனதுக்கப்புறம் ரோடில் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இங்கே ஏதோ 1 கிலோமீட்டர் போட்டிருக்கு, எங்கே போகுதுன்னு தெரில, ஜருகுமலைக்கான்னு தெரில. வாங்க நம்ம படுக்கு போவோம். அவ்வளோதாங்க, இப்போ மலை ஏற போகிறோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஆனால் யாருமே காணோம். வாங்க அப்படியே ஏறுவோம். இங்கே மான்லாம் இருக்கும் போலங்க, அந்த போர்டில் பாருங்கள் மான் போட்டிருக்கு. மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. ஹில் சைடெலாம் வந்தோம்னா கொஞ்சம் கான்சியஸாக தாங்க ஓட்டணும். அது நார்மல் சின்ன ஹில்லாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டேஞ்சரான ஹில்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹில் சைடு வந்தாவே நம்ம இந்தமாரி கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் விழுந்தோம்னா அவ்வளோதான். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க போகணும். என்னடா பொழுது போயிருச்சே, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஷாப்பிங்கை போடுவோம். காதெல்லாம் அடைக்குது. கைஸ், ஜருகுமலை பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரில. எல்லாம் மேலே வந்து ஒரு ஊர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, ரோடு எந்த அளவுக்கு ஸ்லாண்டாக போகுது பாருங்க.
இங்கே கொல்லிமலை நாங்கள் நிறைய டைம் போயிருக்கோம், இருந்தாலும் கொல்லிமலை ஃபீலே வருது, அந்த மாதிரி இருக்குது. இவன் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதவன் இவன் பேர். திரும்ப பேயிலமோ நீ புரோக்கரா நீ நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ அதானே நினைச்சவனு இந்த கவிதை கைஸ் இப்போ நம்ம பாதி மலை ஏறிட்டோன்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் ரொம்ப தூரம் ஏறின மாதிரி இருக்குது. 6 கிலோமீட்டர்னு காட்டுது. அங்கே பாருங்க ஒரு வண்டி ஏறிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ராமர் கோவில் இருக்குது. இங்கே ஃபுல்லாக மலையெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேலம் சிட்டிங்க. இந்த இடம் ஃபுல்லாக சேலம் சிட்டி. இந்த ஆண்டை பார்த்திங்கன்னா ஒரு மலை தெரியுது. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. நம்ம பாட்டுக்கு வண்டி பார்க் பண்ணி நிறுத்தியிருக்கோம். செம்மையாக இருக்குது அட்மாஸ்பியர். நீங்கள் சாட்டர்டே சண்டே பீஸ்ஃபுல்லாக வரலாம், அந்த அளவுக்கு இருக்குது. காற்று அப்படியே சில்லுன்னு அடிக்குது, செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ தூரம் போகிறோம் அந்த ஒரு நமக்கு அந்த இதே தெரில. ஆனால் இங்கே கல் வச்சுருக்காங்க, ஒரு மைல் கல். அந்த கீழே 3ன்னு போட்டுருச்சு, இங்கே 4ன்னு போட்டிருக்கு. என்ன கணக்கு? வாவ், சில்லுன்னு இருக்கு. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? வேற மாதிரி அப்படியே வாகமான்ல சுத்த மாதிரி வேறா. காய்ஸ் செம சில்லுன்னு இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஒரு கிராமம் இருக்கு, பயங்கரமா இருக்குங்க. அல்டிமேட். ஒரே ஒரு பெரிய பாறை மட்டும் இருக்கு. கொல்லிமலை மாதிரி இருக்குதா? இந்த இடம்லாம் பாரு, பயங்கரமா இருக்குங்க இந்த இடம். அடிப்பொலி. இங்கே மேக்ஸிமம் ஃபால்ஸ்லாம் இல்லைங்க, சொல்லிக்கிற மாதிரி ஃபால்ஸ்லாம் மேக்ஸிமம் இது இல்லை. பட் வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது. இது நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டியில் ஒரு அவுட்டரில் இருக்குது, சமச்சில்னு இருக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மான்சூன் டைம்லேயே கொஞ்சம் வந்துடுங்க. சம்மரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சில்னஸ்லாம் போயிடும். ஏற்காட்டில் கூட இந்த மாதிரி இருக்காது மேக்ஸிமம், அந்த பெண்டெல்லாம் இந்த அளவுக்கு இருக்காது. ஏற்காட்டு இங்கெல்லாம் வீடெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு டவர் கம்பம் கொடுத்துருக்காங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டென்ட்டு போட்டு தங்கினா செம்மையாக இருக்கும். இன்னொரு நாள் வரும் கண்டிப்பாக. மேப்பில் பாரு, கொஞ்சம் உள்ள இன்னும் இன்டீரியராக போகிற மாதிரி ஆஃப் ரோடெலாம் இருந்துச்சு, பார்த்தேன். இருக்கான்னு மட்டும் பாரு. இல்லைன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆஃப் ரோடாக போகிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். ட்ரை பண்ணலாம் அந்த இடத்துக்கு போய். மார்னிங் கொல்லிமலையில் இருக்க ஃபீல்டில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பயிர் கீழே எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மேலே ஒரு ஊர் இருக்குது. அவர்கிட்ட கேட்டிருக்கலாமா மேலே வேறு எங்கே சுற்றி பார்க்குற மாதிரி? ப்ரோ ரூட்டு தெரியுமா ப்ரோ? மேலே ஏதாவது இடம் இருக்கா ப்ரோ? வந்து ஊருக்குள்ள வந்துட்டாங்க. யூடியூப் சேனல் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒன்று இருக்குது, இதோட எண்டுன்னு சொல்கிறாங்க. ப்ரோ போனோம் ப்ரோ, அங்கே ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ ரூட்டு சொல்கிறீங்க ப்ரோ? அங்கே வாங்க ப்ரோ. அவரே லவ் ஃபெயிலியரில் இருக்காரு, நீ வேற ப்ரோ. இங்கே வாங்க. அட போடா, என்னடா வாழ்க்கை. அப்புறம் இங்கே மேலே அங்கே ஊருக்கு போகுதுடா, அங்கே போகுது. ஆனால் ரொம்ப தூரம். அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஊர் இருக்குது, போய் பார்க்கலாமா? அதான் ரூட் இல்லையே. காய்ஸ் இதுதான் மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட்டு. நாங்கள் போகும்போது பார்க்கல, இப்போ தான் பார்த்துருக்கோம்.
பிளாஸ்டிக்கும் குப்பைக்கும் தான் ஆகாது. எங்கே போனாலும் இது பண்ணுங்க. மேக்ஸிமம் காய்ஸ் நேச்சர் பிளேஸில் வந்தால் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்குவாங்க. மற்ற இடத்துல கூட போடுங்க, கொஞ்சம் இயற்கையாக இருக்கிற இடத்துல போடுங்க காய்ஸ். அதுக்கு மேலே ஃபுல்லாக பள்ளமாக தான் போகுது, கொஞ்சம் சேஃபாக தான் வரணும். இந்த இடத்துல குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு வாங்க. மேக்ஸிமம் டூரிஸ்ட் யாரும் வரப்போதில்லை, லோக்கல் பீப்புள்ஸ் இந்த காரில் தான் ரெண்டு மூணு கார் தான் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் இங்கே கப்புள்ஸாக தான் அதிகமாக வந்துருக்காங்க. நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு அனெக்சிட்டி, டிப்ரெஷன், உங்களுக்கு ப்ளா எது இருந்தாலும் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் உங்களால் ஏற்காடு போக முடியல, கொல்லிமலை போக முடியலன்னா மஸ்ட் விசிட் பண்ணலாம் இந்த இடத்த. கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஜீவன்கள் நாய்கள் அப்படியே ரோடு சும்மா தகன்னு இருக்குங்க. துபாய் ரோட பார்த்துருக்கியாடா? அந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் என்னை பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் ஒரு இடம். கிளம்புவோமா? நீங்கள் சேலத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு 100 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா போதும். ரிட்டர்ன் போகும்போது ஃப்ரீயாகவே போகலாம். வா காய்ஸ், அப்படியே ஒரு 50-60 போகுது. ஃபஸ்ட்டு விசிட்ங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒருக்கா வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். பிரேக்கில் மட்டும் வந்தோம், சிக்கிட்டோம். பாருங்க, டிப்ரெஷனுக்கு போயிட்டான். 3 வேளை சோத்துக்காக 3ஆம் முறை கமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கலாம். கைஸ், இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோம் கீழே. அங்கங்கே வந்து ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் போட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் தூரம் இறங்கி அப்படி உக்காந்துக்கலாம் போல. இதுதான் நம்ம சிக்னேச்சர். கைஸ், அவ்வளோதான், மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. எங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சிம்பிளாகவும் இந்த இடத்துல நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒருக்கா வந்து பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், மஸ்ட்டு விசிட் பண்ணலாம். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதோட இணைந்திருங்கள் ப்ரீசியஸ் பைரட்டுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.